ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த விதமான மார்க்கெட்டிங் பிரச்சனையே இல்லாத ஒரு சூப்பரான தொழிலை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த தொழிலில் ஹை ப்ராஃபிட் தரக்கூடிய தொழிலாக இருக்குது. இந்த தொழிலை நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். இதிலேருந்து ரெடி பண்ண பொருளை சேல்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. மார்க்கெட்டிங் பற்றி எதுவுமே தெரியாதவங்களும் இந்த தொழில் எடுத்து செய்யலாம். இன்னும் இந்த தொழிலோட ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கறது முடியும். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற தொழில் பார்த்திங்கன்னா, நீங்கள் எவ்வளோ பொருள் ரெடி பண்ணாலும் சரி வாங்கிக்கு ரெடியாக இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பைபேக் தொழில் தான். இப்போ பிளாஸ்டிக் பேன் பண்ணிகிட்ருக்காங்க. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, பிளாஸ்டிக் பொருள்லாம் யூஸ் பண்ணுறதோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா பேப்பரால் ரெடி பண்ண பொருளை யூஸ் பண்ணுறதோட அதிகமாக ஆயிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா பேப்பர் பேக்கு, பேப்பர் கப்பு, பேப்பர் பிளேட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக டெய்லியுமே சேல்ஸ் ஆகுது. இந்த பைபேக் தொழில் ஆஃபர் கொடுக்குற நிறுவனத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த பொருளாக அதிக அளவில் தேவைப்படுது. ஏன்னா நிறைய இடத்துல இவங்க ஆர்டர் எடுத்திருக்காங்க. அதனால் இவங்க பைபேக் தொழில் மூலயமா மக்கள்கிட்ட இருந்து ரெடி பண்ண பொருளை வாங்கி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்டர் இடத்துல சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது மூலயமா பார்த்திங்கன்னா பல பேருக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்குது. நிறைய பேர் மார்க்கெட்டிங் பிரச்சனை இல்லாத தொழில் வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய மிஷின் காமிச்சிட்ருக்கோம். பொருளை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காமிச்சிட்ருக்கோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே ஐடியா கிடச்சிருக்கு. ஏன்னா பார்த்திங்கன்னா இதில் வர மிஷின் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாராலையும் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக யூஸ் பண்ணி பொருளை ரெடி பண்ணுற மாதிரி தான் இவங்க மிஷின் தயாரிச்சிட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய தொழில் இருக்குது. பாக்குமட்டை, இலத்தட்டு, பேப்பர் பிளேட்டு, பேப்பர் கப்பு, அகர்பத்தி, கப் சாம்பிராணி, விளக்குத்திரி, கற்பூரம், டிஷ்யூ பேப்பரு, ஸ்டீல் ஸ்க்ரப்பர் பேக்கிங்கு, க்ரீன் ஸ்க்ரப்பர்னு, செப்பல் கட்டிங், எல்இடி பல்ப்னு இப்படி பல வகையில் பார்த்திங்கன்னா நிறைய தொழில் வாய்ப்பை அள்ளி கொடுத்துட்ருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி தொழில் பிடிச்சிருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த தொழில் பிடிச்சிருக்கோ அந்த தொழில் நீங்கள் எடுத்து பண்ணி உங்களுக்கு எந்த தொழில் எடுத்து பண்ணால் லாபம் வரும்னு நினைக்கிறீங்களோ அந்த தொழில் நீங்கள் எடுத்து பண்ணலாம். இதில் முதலீடு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்குகிற மிஷினுக்கு மட்டும்தான் முதலீடு பண்ணால் மட்டும் போதும். மிஷினுக்கு மட்டும் நீங்கள் முதலீடு பண்ணால் போதும். ஒன்ஸ் மிஷினை மட்டும் நீங்கள் அமௌண்ட் கொடுத்து வாங்குறீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா முதலீடு எதுவுமே இல்லை, லாபம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். மிஷின் எவ்வளோ ரேட்டு வரும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் நிறுவனத்தோட நம்பர் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் நிறுவனத்தையே கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த டீட்டெயில் மட்டும் இல்லாமல் இப்போ நான் உங்ககிட்ட நிறைய டீட்டெயில் ஷேர் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் இன்னும் நீங்கள் டீட்டெயில் வேணும் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறுவனத்தையே நீங்கள் டைரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணி அவங்க அட்ரஸ் கம்பெனி எங்கே இருக்குன்ட்டு பார்த்துட்டு நீங்கள் நேரில் கூட நீங்கள் போய் தாராளமாக நீங்கள் நிறுவனத்தை கூட நீங்கள் பேசலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமானது என்னென்னா மூலப்பொருள் ட்ரைனிங் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இலவசமாக நிறுவன சைட்லேருந்தே கிடச்சிடும். மிஷின் வாங்கினா உடனே என்ன பண்ணுங்கன்னா நிறுவன சைட்லேருந்து ஒருத்தவங்க பொருளை எப்படி ரெடி பண்ணலான்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்கள் எங்கேருந்து வேணாலும் நிறுவனத்து கூட சேர்ந்து தொழில் பண்ணலாம். இந்த தொழில் பார்த்திங்கன்னா முழுக்க பைபேக் தொழில். அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த தொழில் நீங்கள் செய்யலாம். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நேரில் போய் விசாரிங்க, ஃபுல்லாக டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுங்க, அக்ரிமெண்ட் ஃபுல்லாக படித்து பார்த்துக்குங்க. உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியர் ஆன பிறகு இந்த தொழிலை நீங்கள் நிறுவனத்தை கூட சேர்ந்து பைபேக் தொழிலை செய்யலாம். தினமும் பார்த்திங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணுற பொருளை பொறுத்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 2000க்கு மேலே நீங்கள் வருமானம் எடுக்கலாம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா வருமானம் கிடைக்கும். அதனால் நீங்கள் எந்த ப்ராடக்ட் ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராடக்ட் நீங்கள் நிறுவனத்துக்கிட்ட சொல்கிறீங்கன்னா அவங்க ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருவாங்க. நிறுவனம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டிலேருந்தே ஈஸியாக இந்த தொழிலில் பைபேக் தொழில் எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்காங்க. வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த தொழில் ஆரம்பித்து பார்த்திங்கன்னா நீங்கள் தினமும் பார்த்திங்கன்னா வருமானம் எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.